அன்புள்ளம் கொண்ட கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என்ன, இப்ப குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார். உங்களுக்கு இது போல நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா கும்பம் எப்பவுமே ஒரு ஒரு சாந்தமான மனநிலையை கொண்டவர்கள் நீங்கள். எப்பவுமே குடுத்தா மொத்தமா குடுத்துருவீங்க. இல்லன்னா இல்லன்றுவீங்க. கருமீன்னும் சொல்ல முடியாது, உடை வள்ளல்னும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும். இப்ப கும்பராசியோட குணாதிசயங்கள, குணநலன்கள இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த பதிவோட நோக்கம் என்ன? கும்பராசிக்கு வருகின்ற காலம் எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஏன்னா, பிரகஸ்பதி இந்த ரிஷபராசிக்குள்ள போறதுனால, கும்பராசிக்கு என்ன நடக்கும்? இதுவரைக்கும் முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் விலகி போயிடும். முட்டுக்கட்டை. எதைத் தொட்டாலும் தாமதம், எதைத் தொட்டாலும் தடை. இப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த முட்டுக்கட்டைகள் விலகுகின்ற நேரம். அப்ப யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுப சுவர்கள் எல்லாம் உங்களுக்கு மங்களத்தை தருகின்ற நேரம். அப்ப நல்ல கிரகங்கள் பார்வை செலுத்துகிறது. அதே நேரத்தில் பொன்னான நேரத்தையும் பயன்படுத்தி கொண்டால் சிக்கல்கள்ல இருந்து விடுபட போறீங்க. பல சங்கடங்கள் உங்களை விட்டு ஒழியப் போகுது. உங்க கூடவே இருந்து குடும்ப உறவுகளை கெடுத்த உறவுகளெல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு தானா வருகின்ற நேரமாக இருக்கிறது. அப்ப கும்பராசி சகோதரன் சகோதரிகளே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றுதான். ஆணுக்கு வேறு, பெண்ணுக்கு வேறு இல்லை. 2 பேருக்கும் பலன் ஒன்றுதான். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் பலன் ஒன்று. கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் முட்டுக்கட்டை விலகுகின்ற நேரம். தடை தாமதங்கள் விலகி போகின்ற நேரம். தொழிலில் தடை விலகி போயிடும். அதில் ஒரு நல்ல மதிப்பு, நல்ல வருமானம் வரப்போகுது. வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபத்தோட தடைகள் நீங்கி லாபமும் வரப்போகுது. அப்போ வீடு, குடும்ப சிக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள், சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரப்போகிறது. மனதிலே அமைதி கிடைக்க போகிறது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அப்போ கும்பராசிக்கு இது சரியான தருணம். இந்த தருணத்தை நீங்கள் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் மூலியமாக நான் பலன் சொல்கிறதில்லை. நான் வேத பஞ்சாங்கத்து மூலியமாக பலன் சொல்கிறேன். அப்போ இந்த கிரகத்தின் ஆற்றல், இந்த கதிர்வீச்சின் அலைகள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது. ஆனால் நேரம், பொன்னான நேரத்தை பயன்படுத்தணும். மாற்றி யோசிக்கக்கூடாது. கரணம் தப்பினால் மரணம், நேரம் தவறினால் மொத்தமும் தவறி போயிடும். அப்போ உங்களுக்கான பொன்னான நேரம் எது அப்படிங்கிறதான முக்கியமான கணக்கு. அப்போ பிரம்மம் 12க்குள்ள 4 வேதத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தெல்லாம் எடுத்து பிரம்மம் 12ன்னு ஒன்று ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்போ கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு பொன்னான நேரம் எது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்குவீங்க. அதை எப்பவுமே வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டம் இல்லை, தொந்தரவு இல்லை, சங்கடங்கள் இல்லை. அதே போல மன உளைச்சல்கள் இருக்காது. மனதில் நிம்மதி வந்துடும். அப்ப கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரியே, மூல திரிகோண வெற்றியாளர்களே, எப்பவுமே நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோண வடிவத்திலேயே நீங்க நடந்து பழகணும். முக்கோண வடிவத்தில் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கறதுனா கூட இப்படி போய் அப்படி கொடுக்கணும். வீட்டிலே இருக்கிறீங்க, கணவன் மனைவி, ஆணும் பெண்ணும் ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை கையில் கொடுக்குறீங்கன்னா இப்படி போய் அப்படி முக்கோண வடிவில் போய் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னாலே ஒரு 4 நாள் கொடுத்தீங்கன்னா 5ஆவது நாள் பெருங்கொண்ட வெற்றியை பெறுவீங்க. அதெல்லாம் சூட்சும ரகசியங்கள். அப்புறம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள்லாம் அப்படி இருக்குது. உங்களுடைய சரியான நேரம், தருணம் எது அப்படின்னு விக்ரமாதித்யனை போல கணக்கெடுக்கலாம்.
அதெல்லாம் சரியான ஆச்சாரியாரை பார்த்து நீங்கள் உங்கள் சொந்த சாதகத்தை, ஏன்னா அதானே துருப்புச்சீட்டே, அதை யாரும் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கிறதுனால அதை நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது சரியான நேரம் காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ பொதுவாக வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். எப்படி? அதை எதிர்பார்த்த வாழ்க்கை. வெளிநாட்டுக்கு தான் நான் வேலைக்கு போவேன், வெளிநாட்டில் தான் படிக்க போவேன்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி உண்டு. கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை இந்த நேரத்தில் நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு. காவல்துறை, இராணுவத்துறை, இந்த 2 துறையில் இருக்கிற வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள குதூகலம் ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் ஒரு பரிசு மழையும் காத்திருக்கிறது. அரசால ஒரு நன்மதிப்பு காத்திருக்கிறது. மருத்துவம், நீதித்துறை, வக்கீல் துறை, இவர்களுக்கெல்லாம் பெருங்கொண்ட வளர்ச்சியும் வெற்றியும் இந்த நேரத்தில் காத்திருக்கிறது. புதுசு புதுசாக வரும். அதெல்லாம் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிடணும் இந்த நேரத்தில். அதே நேரத்தில் இனி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அரசியல், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற வாழ்க்கை இதுவும் சரியான பொன்னான தருணம் தான். ஆனால் உங்களுக்கான ரகசிய நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்மறை ஆற்றல் கொண்ட கிரகங்களின் ஆற்றல் கதிர்வீச்சுக்கள் உங்களை ஒன்றுமே செய்யாது. அப்படி இருக்கிறதுனால கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக்குங்க. கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மதிப்புள்ள பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும். ஏன்னா தொழிலில் வெற்றி அடைய போகிறீங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களில் நல்ல லாபம் பெற போகிறீங்க. அப்போ குடும்ப உறவுகளில் ஒன்று கூடி ஒரு விசேஷம் நடத்த போகிறீங்க. உறவுகள்லாம் ஒன்று கூடி குலதெய்வ விசேஷமெல்லாம் நடத்துவதற்கு உண்டான காரணங்களும் இந்த நேரத்தில் உண்டு. அப்போ கூலி தொழிலாளியாக இருக்கிறவா, வேலைக்கு போகக்கூடியவா, கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் நான் சொல்லுகின்ற இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தும். எப்படி? உங்களான பொன்னான நேரம் எது அப்படின்னா, எப்பயுமே இந்த நட்சத்திரத்தை போல 4 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ வேத ரகசியத்தில் 4 மணியை எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த 4 2 பேராக சேர்க்கணும். அப்போ இன்னொரு 4 எடுத்துக்கிடலாம். அப்போ சூரியனும் சந்திரனும் தேவை இருக்குது. அப்போ 2 வச்சுக்கிடலாம். அப்போ உங்களுடைய பொன்னான நேரம் எது? 4 மணி 42 நிமிடம். நல்லா பார்த்துக்குங்க. 4 மணி 42 நிமிடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 4:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். தினமும் எந்திரிங்க போதும். எந்திரிச்சு மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, அது ஜபிக்க தேவையில்லை, எதுவுமே ஜபிக்க தேவையில்லை. கும்பராசி சகோதர சகோதரிகளை 4 மணி 42 நிமிடம் உங்களுக்கான பொன்னான நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும். கரெக்டாக 4 மணி 42 நிமிடம் அடிக்கும்போது தொழிலை பற்றி யோசிக்கலாம், குடும்பத்தை பற்றி சிந்திக்கலாம், குழந்தைகளை பற்றி எதிர்கால திட்டங்களை திட்டலாம். அப்படியே நடக்கும். இதானே உங்களுடைய பொன்னான நேரம். சொல்லுவீங்களே, எனக்குன்னு ஒரு ராஜயோக நேரம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா? அந்த ராஜயோக நேரமே இதுதான். இதை பயன்படுத்திக்கங்க. அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு அடிமை. கும்பராசிக்காராலே அந்த பொன்னான தருணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிடணும். இந்த ஆச்சாரியார் உங்களுக்கு நல்லவைகளை மட்டும்தான் சொல்லுவேன். எப்பவுமே நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். நாம் சரியாக இருந்தாலே எங்கேயா தப்பு நடக்குமா? அந்த வகையில் இந்த கிரக பயிற்சி பல சோதனை காலங்கள்லாம் இது பண்ணிட்டு ராஜ யோகாதிபதி யோகம் வருகின்ற நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த பலன்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்பெறணும் அப்படின்னா 4 மணி 42 நிமிடம் எந்திரிச்சே ஆகணும். அதுக்கு அப்புறம் நீங்கள் தூங்குனீங்கன்னா அத்தனையும் தவறி போயிடும். கரணம் தப்பினால் மரணம், நேரம் தவறினால் மொத்தமும் தவறி போயிடும். அதனால 4 மணி 42 நிமிஷம் இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை பெறுங்க. சங்கடங்களோ சறுக்கல்களோ வந்தால் உங்கள் ஜாதகத்தை சரியான ஆள்கள்கிட்ட பார்த்து உங்களுடைய பொன்னான நேரத்தையும் தெரிந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த சரியான பொன்னான நேரத்தை பயன்படுத்தி வளம், நலம், செல்வ வளம், மனதில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு சரியான நிலையை ஏற்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி
தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். இதுபோல நல்ல செய்திகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொண்டு வருவேன். நன்றி நண்பர்களே.